2025வது வருஷத்துக்குள்ளே வந்திருக்கிற நாம் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை தியானிக்கிறதுக்கு முன்னாடி அந்த வார்த்தைகள் எங்கேருந்து கொடுக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சகரியா 9வது அதிகாரத்திலிருந்து கொடுக்கிறார். சகரியா 9வது அதிகாரம் 12வது வருஷம் தான் இந்த வருஷத்தில் நமக்கு வாக்கு தத்தம். என்ன வாக்கு தத்தம்னா, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். அப்போ ஆண்டவர் சொன்னது, நான் 2 மடங்கு ஆசீர்வாதம் கொடுப்பேன். இன்றைக்கே என்பது எதுனா இந்த வருஷத்தில் தானே. ஆமேன். அதை தான் நான் ஸ்டிக்கரில் போடும்போது இன்றைக்கேன்ற பக்கத்தில் அந்த பிராக்கெட்டில் போட்டிருப்பேன், இந்த ஆண்டில். ஏன்னா இன்றைக்குனா இந்த வருஷத்தில் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களுக்கு இரட்டிப்பான நன்மையை கொடுப்பார். இப்போ ஆண்டவர் பேசின ஒரு காரியம்தான் திரும்ப சொல்லுகிறேன். என் ஜனங்கள் அநேக நாட்களாய் பெற வேண்டியதை பெறல, சோர்ந்து போயிருக்கலாம், துக்கத்தில் போயிருக்கலாம், வேதனையில் இருக்கலாம், இது நடக்கலை, அது நடக்கலை, இது கிடைக்கல, அது கிடைக்கல, எனக்கு ஏன் வரல, எவ்வளவோ யோசிச்சிருக்கலாம். ஆனால் இந்த 2025வது வருஷத்தில் நான் அவங்களுக்கு கொடுக்குறத எப்படி கொடுப்பேன்னா 2 மடங்கு. ஆமேன். அதனால் நான் சொல்கிறேன், விசுவாசத்தோடு இருங்க. இந்த 2025வது வருஷத்தில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நிறைய நன்மைகளை, நிறைய ஆசீர்வாதங்களை, நிறைய உயர்வுகளை கொடுக்க போகிறார். அது 2 மடங்கு வந்துடும். அந்த மேலே 10வது வசனத்தில் நான் படிக்கிறேன் பாருங்க. எப்பிராயிமின் நின்று ரதங்களையும் எருசலேமின் நின்று குதிரைகளையும் அற்றுப்போக பண்ணுவேன். எப்பிராயிமிலிருந்து ரதம், எருசலேமிலிருந்து குதிரைகளை அற்றுப்போக பண்ணுவேன். அப்படின்னா என்னன்னா, ஒரு சமாதானமாக இருக்கும் தேசத்தை, அந்த வார்த்தையை கொடுத்து முன்னாடி மேலே என்ன சொல்றாருன்னா, ஒரு சமாதானத்தை தருவேன். ரதங்களும் குதிரைகளும் இருக்கும் பொழுது அங்கே என்னன்னா யுத்தம், ரதங்களும் குதிரைகளும் இருக்கிற இடத்துல யுத்தங்கள் நடக்கும். அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த யுத்தம் இருக்காது, அற்றுப்போக பண்ணுவேன். குதிரைகளையும் ரதங்களையும் அற்றுப்போக பண்ணுவேன்னா யுத்தம் இல்லாமல் இருக்கும், ஒரு சமாதானத்தை கட்டளையிடுவேன் சொல்றது தான் சொல்றாரு. யுத்த வில்லும் இல்லாமற் போகும். என்ன இருக்காது? யுத்த வில் இருக்காது. கர்த்தர் பாருங்க, இரட்டிப்பான நன்மையை கொடுக்கறதுக்கு முன்னாடி அப்போ சில ஆசீர்வாதங்களை வாக்கு கொடுக்கிறார். என்னன்னா, யுத்தங்கள் இல்லாமல் ஒரு சமாதானம், இளைப்பாறுதல் வரும். தாவீது நாட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு யுத்த நாட்கள், தாவீது அரசனுடைய நாட்கள் யுத்த நாட்கள். ஆனால் அதற்கு பின்னாடி வந்த சாலமோனுடைய நாட்கள் பார்த்தீங்கன்னா யுத்தம் இல்லாத சமாதானம் உள்ள நாட்கள். பழைய ஏற்பாடு தாவீதுக்கு அடையாளம், புதிய ஏற்பாடு சாலமோனுக்கு அடையாளம். புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்துவின் நாட்கள் இப்போ அவர் நமக்கு யுத்தம் இல்லாத ஒரு நாட்களை கொடுத்து இருக்கிறார். யுத்தங்கள் இல்லாமற் போகும். அதுக்கு அடுத்தது அவர் ஜாதிகளுக்கு சமாதானம் கூறுவார். இயேசு இந்த உலகத்தில் சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். எல்லா மக்களுக்கும் சமாதானம். இயேசுவின் பிறப்பை குறித்து அந்த நற்செய்தி அறிவிக்கும் பொழுது தேவ தூதர்கள் சொல்லுகிற ஒரு விஷயம் என்னன்னா, இதோ சகல ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன்னு சொல்லிட்டு அதில் பார்க்கும்போது பரலோகத்தில் தேவனுக்கு மகிமையோ உன்னதத்தில் மகிமை உண்டாவதுன்னு சொல்லி பூமியில் மனுஷர்களுக்கு பிரியமும் சமாதானமும் உண்டாவதாக. இயேசுவின் பிறப்பு சமாதானத்தை கொடுக்கிறது. அப்போ சமாதானம் நமக்கு இந்த வருஷத்தில் உண்டு. அப்படி ஆளுகை ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லைகள் பரியந்தமும் செல்லும் சொல்லிட்டு, உனக்கு நான் சொல்வது என்னவென்றால், ரொம்ப கரெக்டாக பேசுகிறார் ஆண்டவர். நான் உனக்கு சொல்வது என்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியில் அடைப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் என் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். இது இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை, இயேசு கிறிஸ்து மூலமாய் வருகிற உடன்படிக்கை பற்றி பழைய ஏற்பாட்டிலேயே சகரியா மூலமாக சொல்றாரு. சகரியா மூலமா, அதாவது நீங்க பார்த்தீங்கன்னா அந்த வசனத்தை கவனிச்சு பார்த்தீங்கன்னா, தண்ணீர் இல்லாத குழியிலே அடைப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை, அப்படின்னா ஜனங்களை, இஸ்ரவேல் மக்களை, இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிற மக்களை தேவன் விடுதலை பண்ணுறதை பற்றி பேசுகிறாரு. அவர் எப்படி விடுதலை பண்ணுவாரா? நான் என் உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே. எப்படி? நான் என் உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே. இதை யார் சொல்ல முடியும்னா இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் சொல்ல முடியும். ஏன்னா இயேசு கிறிஸ்து தான் அவருடைய சொந்த ரத்தத்தை சிந்தி
என்ன பண்ணியிருக்கிறாரு? ஜனங்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். வசனம் சொல்றது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். சரி, அப்போ இதை சொல்லிட்டு தான் சொல்றாரு, நம்பிக்கையுடைய சிறைகளே. அப்படின்னா எங்கேயோ சிறையில் இருக்கிறாங்க, ஆனால் நம்பிக்கையும் இருக்குது. நம்பிக்கையுடைய சிறைகள்னா என்ன அர்த்தம்? எங்கேயோ சிறையில் இருக்கிறாங்க, ஆனால் அதே சமயம் நம்பிக்கையும் இருக்குது. இன்னைக்கு மனுஷ வாழ்க்கை பாருங்க, அப்படிதான். சிறையில் இருக்கிற வாழ்க்கை தான் இன்னைக்கு மனுஷ வாழ்க்கை. வெளியில் விடுதலையோடு இருக்கிறோம், ஜெயிலில் தான் இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா மனுஷன் வந்து ஒரு ஜெயிலில் வாழ்கிற மாதிரி தான் இன்றைக்கி நிறைய பேர் வாழ்கிறாங்க. அவங்களால ஒரு ஃப்ரீயாக செய்ய முடியல. யோசிச்சு பாருங்க, ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட முடியல, பணம் இல்லை, அது வந்து ஒரு சிறை அவங்களுக்கு. வெளியில் இருக்கிறாங்க, ஹோட்டல் இருக்குது, சாப்பிட்றதுக்கு எல்லாமே இருக்குது, ஆனால் சாப்பிட்றதுக்கு கையில் காசு இல்லை, அது ஒரு சிறை. இப்படி மனுஷர்கள் நிறைய விஷயத்தில் சிறைகளை போல இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மக்கள்களுக்கு ஆண்டவர் ஒரு அழைப்பு கொடுக்கிறார். என்னன்னா, அரணுக்கு திரும்புங்கள். அரண்ன்றது என்னன்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய நிழல், இயேசு கிறிஸ்துவனுடைய அரவணைப்பு, தேவனுடைய உதவி செய்கிற ஜோன், உதவி செய்கிற ஜோன். அங்கே வாங்கன்னு கூப்பிடுறாரு. அப்படி கூப்பிட்டு தான் என்ன சொல்கிறாரு, நீங்கள் வரும்பொழுது அப்படி என்னை நம்பி என்னை ஏற்றுக்கின்னு என்னுடைய ஆதரவில், என்னுடைய பராமரிப்பில், என்னுடைய பாதுகாப்பில் நீங்கள் வரும்பொழுது, அப்போ தான் அவர் சொல்கிறாரு, ரெட்டிப்பான நன்மையை தருவேன். அப்போ தான் சொல்கிறார், நீ எனக்கு என்கிட்ட வரும்போது நான் என்ன பண்ணுவேன், உனக்கு ரெட்டிப்பான நன்மை. கவனிங்க, இந்த வருஷத்தில் அதுதான் நான் திரும்பவும் சொல்கிறேன். கர்த்தர் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரெட்டிப்பான நன்மையை தருவார். இந்த வருஷத்தில் பாருங்கள், ஜபமே பண்ண முடியாதவங்களாம் நல்லா ஜபம் பண்ண போகிறீங்க. சில பேர்லாம் நினைக்கிறீங்க, ரொம்ப நேரம் ஜபம் பண்ணோம் விருப்பம் இருக்குது, ஆனால் ஜபம் பண்ண முடியல, ஜபம் பண்ண தெரியல. ஆனால் கர்த்தர் இந்த வருஷத்தில் பாருங்கள், நீங்கள் முட்டி போடுவீங்க. அரை மணி நேரம், 3/4 மணி நேரம், 1 மணி நேரம், எப்படி என்ன பண்ணீங்க, எப்படி ஏதை பண்ணீங்க, எவ்வளோ சோத்திரம் பண்ணீங்க, ஒன்றுமே தெரியாது, அவ்வளோ தூரம் கொண்டு போவார். இந்த வருஷத்தில் நான் உங்கள் வாழ்க்கையில் 2 மடங்கு ஜப வாழ்க்கை உண்டாகும்னு சொல்லிட்டு இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன். பைபிள் படிக்கிறதுல, பைபிள் வசனங்களில் விருத்தி அடைவீங்க, தேர்ச்சி பெறுவீங்க. அதுலேயும் பாருங்கள், இது வரைக்கும் படிக்காத அளவுக்கு நீங்கள் பைபிள் படிப்பீங்க. இது வரைக்கும் ஒரு அதிகாரம் படித்தாலுமே தூக்கம் வரும். ஆனால் இந்த வருஷத்தில் பாருங்கள், 2025 10 அதிகாரம் படித்தா கூட தூக்கம் வராது. அதுதான் பிளெஸ்ஸிங், கர்த்தருடைய ஆசீர்வாதம். ரெட்டிப்பான நன்மைன்றது ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தில் நான் பேசுகிறேன். அதே போல் பாருங்கள், ஊழியம் செய்கிறவங்க வாழ்க்கையில் இந்த வருஷத்தில் நிறைய அற்புதங்கள், அடையாளங்கள் ரொம்ப ஈஸியாக நடக்கும். இது வரைக்கும் நீங்கள் வந்து ரொம்ப ஃபைட் பண்ணி துரத்துன பிசாசெல்லாம் எப்படி துரத்த போவீங்கன்னா, இன்னும் போயிட்டு பிசாசு ஆடும், நீங்கள் பார்த்து என்ன போயிடுறியா அப்படின்னா அதுவே சொல்லும், சரி நான் போயிடுறேன். அது வந்து உங்ககிட்ட ஃபைட் பண்ணாது. வேஷ்டியை மடித்து கட்டிக்கின்னு, நாக்கை கட்டிக்கின்னு, கண்ணை உருட்டிக்கின்னு, ஏய் அதெல்லாம் இந்த வருஷத்தில் வராது. ஏன்னா உங்கள் மேலே கர்த்தருடைய வார்த்தை 2 மடங்கு ஆசீர்வாதம். உங்கள் மேலே என்ன ஆசீர்வாதம்? பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, உங்கள் மேலே 2 மடங்கு ஆசீர்வாதம். ஆமாம், எல்லாமே வந்துடும். 2 மடங்குங்க, டபுள் ப்ரமோஷனு. கண்டிப்பாக வேறு வழியே கிடையாது. பாருங்கள், பிசாசெல்லாம் பார்த்துங்க, நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா அதெல்லாம் எப்படி ஓடும் தெரியுங்களா? இதுக்கு முன்னாடி கொஞ்சம் நான் பிசாசு தோட்டத்தில் கொஞ்சம் ஈடுபட்டுருக்கிறேன். பாருங்கள், நான் ஒரு சர்ச்சில் இதுக்கு முன்னாடி நாங்கள் ரட்சிக்கப்பட்டு பல வருஷமாக ஒரு சர்ச்சில் விசுவாசியாக இருந்து, உதவி ஊழியராக இருந்து, உதவி போதகராக இருந்து, ஆண்டுடைய கிருபையில் 2009 தனியாக வந்து இங்கே சபை தொடங்கினேன். நான் இங்கே சபை தொடங்கும் போது வீட்டில் தான் தொடங்கினேன். கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் வரைக்கும் ஒரு ஆத்மா கூட கிடையாது எனக்கு. அந்த 6 மாதத்தில் நான் 3 முறை முயற்சி எடுத்துட்டேன். திரும்பவும் நம்ம எங்களுடைய சொந்த ஊர் சேத்துப்பட்டுக்கு போயிடலாம், அந்த பக்கமாக போயிடலாம், ஐநாவரம் போயிடலான்ட்டு 3 முறை முயற்சி எடுத்துட்டோம். கர்த்தர் 3 முறையும் தடுத்து பேசினார், அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாத அப்படின்ட்டு. சரி, நாங்கள் இருந்தோம். கர்த்தர் பார்த்தீங்கன்னா அது பிறகு ஆசீர்வதிச்சு இன்னைக்கு ஆண்டுடைய கிருபையில் நம்ம சபைக்கு இந்த இடத்த சொந்தமாக வாங்கிறதுக்கு கர்த்தர் பெரிய உதவி செஞ்சுருக்கிறார். நம்ம கிட்டத்தட்ட 70 லட்சம் கொடுத்து இந்த இடத்த வாங்கியிருக்கிறோம் தேவனுடைய ஆலயத்துக்கென்று. அடுத்த வருஷத்தில் கட்ட போகிறோம். இந்த வருஷத்தில் கட்ட போகிறோம். சாரி, கேன்சல் பண்ணுறேன். அடுத்த வருஷம் இல்லை, கேன்சல். இந்த வருஷத்தில் அது அப்படியே சொல்லியே ஆயிடுச்சு பாருங்க.
அது ரொம்ப முக்கியம். நம்ம சொல்கிறது ரொம்ப முக்கியங்க. ஒன்று தெரியுங்களா, நேற்றுக்கு இந்த நேரத்துக்கெல்லாம் நான் இங்கே நிற்பேன் பேசுவேன்ட்டு நம்பிக்கை இல்லை தெரியுங்களா. எனக்கு கிறிஸ்மஸ் முடிஞ்சதுல ஒரே ஜுரம், செம்ம ஃபீவரு, முடியவே முடியல. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்லாம் ஆஃப் பண்ணிட்டு பெட்ஷீட்டை போய்த்து படுத்துன்னுக்கிறேன், குளிர்து அப்படியும், ஒன்றுமே பண்ண முடியல. சளி அது இது எல்லாம் மொத்தமாக போட்டு ரவுண்டு கட்டுது. வீட்லேயே வந்து சொல்கிறாங்க, போய் ஒரு ஊசி போட்டுன்னு வந்துரு பல்லவன் கிட்ட. நான் சொல்லிட்டேன், வாயில் மட்டும் பேசாத. என்னது, நீ பேசவே பேசாத அதை பற்றி. நான் இதெல்லாம் ஆண்டவர் கொஞ்சம் கற்றுக் கொடுத்தாருங்க எனக்கு. சும்மா லைட்டாக சளி பிடிக்குதுங்களா, பிடிச்ச உடனே நம்ம வாயை வச்சு சும்மா இருக்க மாட்டேன்றோம். நம்ம வாயை வச்சு என்ன சொல்லிட்டு இருந்தோம்னா, மெடிக்கல் ஷாப்பில் 2 மாத்திரை வாங்கி போட்டால் சரியாயிடும். பாருங்க, நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா. இப்போ அது என்ன ஆகுதுன்னா, நம்ம அந்த மெடிக்கல் ஷாப்பில் 2 மாத்திரை வாங்கி போடுற வரைக்கும் போக மாட்டேன்து. ஏன் அது போகலன்ட்டு அதையும் கண்டுபிடிச்சேன் நான். ஏன் கண்டுபிடிச்சேன்னா, நான் தான் வாயை வச்சுன்னு சும்மா இல்லாமல் நான் தான் சொல்கிறது. அது 2 கொஞ்சம் கோல்டுகள் ஆன உடனே முதல்ல நான் அறிக்கை பண்ணுறது யார்? நம்ம தான். நான் தான் அறிக்கை பண்ணுறேன். நான் தான் வாயை வச்சுன்னு சும்மா இல்லாமல் என்ன சொல்கிறது, மெடிக்கல் ஷாப்பில் போய் 2 மாத்திரை போட்டால் சரியாயிடும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதுக்காகவே அது போக மாட்டேங்குது. அப்புறம் நான் மெடிக்கல் ஷாப்பில் போய் 2 மாத்திரை வாங்கி போட்டப்பறம் தான் அது போகிறேன் அப்படின்னுது. நான் மாத்திரை வாங்கும் போது என்ன சொல்கிறேன் தெரியுங்களா, அடுத்தது மாத்திரை வாங்கும்போது என்ன சொல்கிறேன்னா, மாத்திரை போட்டும் சரியாகலைன்னா பல்லவன்கிட்ட போய் ஒரு ஊசி போட்டால் சரியாயிடும். அப்போ அடுத்த கேட்டை யார் தான் ஓப்பன் பண்ணுது? நான் தான் ஓப்பன் பண்ணி விட்றேன் என் வாயில். அடுத்த கேட்டையை நான் தான் ஓப்பன் பண்ணி விட்றேன். என்ன ஓப்பன் பண்ணுறேன், மெடிக்கல் ஷாப்பில் சரியாகலைன்னா அடுத்தது எங்கே போனால் சரியாயிடும்? பல்லவனுக்கு டாக்டர்கிட்ட போயிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டால் சரியாயிடும். பாருங்க, நான் இதோட என் லெவலில் முடிச்சுக்கிறேன். என் விசுவாசம் இவ்வளோ தான். சில பேர் என்னை விட பெரிய விசுவாசம் கேட்குறாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பல்லவன்கிட்டையும் சரியாகலைன்னா அடையாரில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே போய் அட்மிட் ஆகி 2 ட்ரிப்ஸ் ஏற்றினா சரியாயிடும். அது என்னை விட பெரிய விசுவாசம். அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ முதல்ல இது மாதிரி பேசுதுன்னு நிறுத்து. வந்துச்சுன்னா எது வந்தாலும் வாயை மூட கற்றுக்கோ. தேவையில்லாமல் வாயை திறந்து மெடிக்கல் ஷாப்பு வரைக்கும் கொண்டு போய், பல்லவன் வரைக்கும் கொண்டு போய், அப்புறம் ஜிஹெச் வரைக்கும் கொண்டு போயிடாத. அது வந்துச்சா நீ பேசாமல் இருந்தாலும் அது அட்னு பேசாமல் போயிடும். அதனால் பாருங்கள், நம்ம பேசுறது முக்கியம். அதை தான் நான் சொன்னேன், கேன்சல். இந்த வருஷத்தில் தான் கட்டுவோம் நாம். ஆமேன். அடுத்த வருஷத்தில் கட்ட மாட்டோம், இந்த வருஷத்தில் கட்டுறோம். ஆமேன். அல்லேலூயா. சரி, அப்போது நான் அப்படி தான் ஒன்றும் இல்லாமல் வந்தேன். கர்த்தர் இந்த அளவுக்கு ஆசீர்வதித்து எனக்கு இந்த ஊழியங்களெல்லாம் கொடுத்துருக்கிறார். அப்போது நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, கர்த்தர் பார்த்தீங்கன்னா அப்படி வரும்பொழுது எவ்வளோ வாழ்க்கையில் இழந்து விட்டோம், சோர்ந்துட்டோம். ஆனாலும் கர்த்தர் பார்த்தீங்கன்னா அவர் எவ்வளோ நம்ம வெயிட் பண்ணமோ அதுக்கெல்லாம் டபுளாக தான் கொடுக்குறாரு. அதுக்கெல்லாம் எப்படி கொடுக்குறாரு? டபுளாக தான் கொடுக்குறாரு. எதெல்லாம் எழுந்தோம் வெயிட் பண்ணோமோ அதுக்கெல்லாம் டபுளாக கொடுத்தாரு. அப்போ ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை பேசும்போது ஆண்டவர் சொன்னார், நான் அதை உனக்கு செய்வேன்றதுக்கு ஒரு ப்ரூஃபு வேதத்திலேருந்து அப்படின்னும் போது, சரி என்ன தான் கொடுக்குறாரு ஆண்டவர் பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஆதியாகமம் 25வது அதிகாரம் எடுத்துக்கோங்க, எல்லாம் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் பாருங்கள். ஆதியாகமம் 25வது அதிகாரம் 20வது வசனத்தில் இருந்து நான் வாசிக்கலாம். எல்லாம் பைபிள் எடுத்துன்னு வந்துருக்கிறீங்களா? பைபிள் எடுத்துன்னு வரணுங்க. ஆண்டுடைய பிள்ளைகள் கண்டிப்பாக பைபிள் எடுத்துன்னு வரணும். பைபிள் இல்லாமல் வரக்கூடாது. புரியுதுங்களா? சரி, இந்த இடத்துல ஆபிரகாமுடைய பையன் ஈசாக்குக்கு கல்யாணம் பண்ணுறாங்க ரெபெக்காலை. அவங்களுக்கு பிள்ளை பிறப்பு, இதை பற்றி பேசுகிறது வேதம். ஆதியாகமம் 25வது அதிகாரம் 20வது வசனம். ஈசாக்கு ரெபெக்காலை விவாகம் பண்ணுகிற போது 40 வயதாக இருந்தான். எத்தனை வயசில் கல்யாணம் பண்ணாரு? பொறுமையாக இருக்கணும், கொஞ்சம் பொறுமையாக இருக்குது நல்லது. ஆனால் இந்த காலத்தில் ரொம்ப பொறுமையாகி 50 வயசு ஆகிடுது. இந்த காலத்தில் ரொம்ப பொறுமையாக இருக்கிறாங்க லைஃப்பில். செட்டில் ஆகணும்னு சொல்லிட்டு முதல்ல அந்தந்த வயசில் செய்யுங்க. இதுங்க ஈசாக்குக்கு செட்டில் ஆக வேண்டிய வயசே கிடையாது. அவருக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்குதுங்க. அப்பா சொத்து பூமி தாங்க முடியாத அளவுக்கு சொத்து, ஆபிரகாமுடைய சொத்து. அவனு சொத்து வச்சுக்கின்னு அவர் 40 வயசுல தான் கல்யாணம் பண்ணார். அது காரணம் என்ன தெரியுங்களா? அவங்க அம்மா தான்.
இந்த அம்மா வந்து என் பையன் செல்ல புள்ள, என் பிள்ளை செல்ல புள்ள, ஐயோ என் புள்ள கல்யாணம் பண்ணால் கஷ்டப்படும், வரவை கொடுமைப்படுத்துவா. சில அம்மாங்கெல்லாம் அப்படி இருக்கிறாங்க, பார்த்துருக்குறீங்களா? பிள்ளைங்களுக்கு கல்யாணமே பண்ணி வைக்க மாட்டாங்க. சொல்லுவாங்க, டேய் வேணாடா, வரவை உன்னை கொடுமைப்படுத்துவாடா, உன்னை தண்ணி தூக்க சொல்லுவாடா, உன்னை காய் வாங்கி வர சொல்லுவாடா. நான் அம்மா உன்னை பத்திரமா பார்த்துக்கிறேண்ணா, அப்படியே இருந்துடுறா. இதுக்கெல்லாம் அப்படியே அம்மா மாதிரியே இருந்துருவாங்க. அந்த குரூப்பில் வளர்ந்தவர் தான் யார்? ஈசாக்கு. ஈசாக்கு அம்மாவுடைய அரவணைப்பில் வளர்ந்துட்டாரு. வயசு 2 வயசு கழுதை ஆயிடுச்சு, 2 கழுதை வயசு ஆயிடுச்சு, 40 வயசு ஆயிடுச்சு. 40 வயசில் கல்யாணம் பண்ணுறாரு. இவன் விவாகம் பண்ணுகிற போது 40 வயதாக இருந்தான். இவன் பதான் அராம் என்னும் சீரிய தேசத்தனாகிய பெத்துவேலுக்கு குமாரத்தையும் சீரிய தேசத்தனாகிய லாபானுக்கு சகோதரியும் மாணவள். ஈசாக்கு ரெபெக்காலை கல்யாணம் பண்ணும்போது ரெபெக்காலை பற்றி பேசுது. ரெபெக்கால் பதாம் அராமில் இருக்கிற சீரிய தேசம் பெத்துவேல் குமாரத்தி லாபானுடைய சகோதரியமானவள். 21வது வசனம் பாருங்க. மலடியாய் இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். பைபிள்லேயே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் மனைவிக்காக தான் கணவர்கள் ஜெபம் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் பைபிளை படிச்சு பாருங்க. எல்லா இடத்துலையும் கணவர்களுக்காக மனைவிகள் தான் நிறைய ஜெபம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் மனைவிக்காக கணவன் ஜெபம் பண்ணது பார்த்தீங்கன்னா ஈசாக்கு. கல்யாணம் பண்ணார், குழந்தை பிறக்கல. வசனம் சொல்லிட்டு மலடியாக இருக்கிறாங்க. ஆனால் கணவன் ஜெபம் பண்ணார். ரொம்ப முக்கியம். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஜெபம் பண்ணிக்க வருவாங்க. சில பாஸ்டங்களை நாமளே அவசரப்பட்டு அதுக்கு ஜெபம் பண்ணுறோம் பார்த்தீங்களா? அது ரொம்ப பெரிய தப்பு. அவங்கள கேட்கணும், உங்களுக்கு என்ன விருப்பம், நான் எதுக்காக ஜெபம் பண்ணணுன்ட்டு. அப்படிதான் சும்மா இல்லாமல் இந்த எலிசா என்ன பண்ணிட்டாரு, எலியான்னு நினைக்கிறேன், எலியாவா எலிசாவா, எலியான்னு தான் நினைக்கிறேன், இல்லை எலிசா ஒரு ஊருக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் ஒரு வீட்டில் தங்குவார். தங்கும்போது அந்த அம்மா சும்மா இல்லாமல் நல்லா வெயிட்டாக கவனிக்குது, ஊழியக்காரரு தீர்க்கதரிசின்ட்டு. இவர் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கிறத விட்டுட்டு சும்மா இல்லாமல் கூப்பிட்டு வேலைக்காரனை கூப்பிட்டு கேட்குறாரு, நம்ம வரும்போதெல்லாம் நல்லா கவனித்து அனுப்புது இந்த அம்மாக்காக நம்ம என்னத்துக்கு ஜெபம் பண்ணணும் அப்படின்னு கேட்ட உடனே, எலிசா கேட்ட உடனே இந்த வேலைக்காரன் சொல்கிறான், எல்லாம் இருக்குது அந்த அம்மாவுக்கு, ஆனால் குழந்தை தான் இல்லை, அவங்க வீட்டுக்கார ரொம்ப வயசானவர் அப்படின்ன உடனே இந்த எலிசா சும்மா போயிருக்கலாம்ல. இந்த எலிசா அந்த அம்மா கூப்பிட்டாரு. கூப்பிட்டு அந்த அம்மாவை, கர்த்தர் உன்னை ஆஸ்வதிப்பார், உனக்கு ஒரு குழந்தை கொடுப்பாருன்னு சொன்னார். அந்த அம்மா சொல்கிறாங்க, எதுக்கு இது தேவையில்லாத வேலைலாம், எனக்கு நான் கேட்கவே இல்லையே, பரவாயில்ல உனக்கு கொடுப்பார் போ அப்படின்ட்டாரு. ஆனால் கர்த்தர் அந்த வார்த்தையை நிறைவேற்றினார். எலிசாவின் வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றி அந்த லேடி வசதியான லேடி, ஆனால் அந்த ஒரு குழந்தைய கொடுத்தாரு. ஆனால் அந்த குழந்தை கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருந்துச்சு. ஒரு நாள் செத்து போச்சுங்க. அப்போ தான் நான் தெரிஞ்சுக்கின ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க விருப்பம் இல்லாத பொருளை நம்ம அவங்களுக்காக ஜெபம் பண்ணி வாங்கி கொடுத்தா அவங்கக்கிட்ட அது நிலைச்சிருக்க மாட்டேங்குது, போயிடுது. அதுக்கு தான் பாருங்கள் செத்து போச்சு. அதுக்கு பிறகு அந்த அம்மா சும்மா இல்லை, இது வரைக்கும் குழந்தை பாசம் இல்லாமல் இருந்தது, இப்போ 10-12 வருஷம் குழந்தை பாசம் ஆகிட்டு போச்சு. இல்லை எப்படி விடும்? எலிசா கிட்ட ஓடி வந்து, இது மாதிரி நான் சும்மா தானே இருந்தேன், நீ தானே குழந்தை வாங்கிக்கோன்னு சொல்லி ஜெபம் பண்ணி குழந்தைய கொடுத்த, இப்போ அந்த குழந்தை செத்து போச்சு, மரியாதை வீட்டுக்கு வரணும்னு கூப்பிட்டு வந்து அப்புறம் இவர் அந்த குழந்தை மேலே விழுந்து ஜெபம் பண்ணி ஆண்டவரே ஜீவன் திரும்பி வரட்டும்னு கெஞ்சி திரும்பவும் ஜீவன் வந்து ஒப்படைச்சாருன்னு வச்சுக்கங்க. இருந்தாலும் என்னன்னா, அவங்களுடைய விருப்பம்ன்ற ஒன்று இருக்குது. எப்பவுமே வந்து ஒரு குழந்தை பாக்கியம் இல்லைன்னா கணவனுக்கும் குழந்தை பெற்றெடுக்க வேண்டும்ன்ற விருப்பம் இருக்கணும், மனைவிக்கும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற விருப்பம் இருக்கணும். இதில் வந்து இந்த உள்ளம் இருக்குது பார்த்தீங்களா, இது பயங்கர கேம் விளையாடுற உள்ளம். சில பெண்களுக்கு குழந்தை வேணும் வேணான்ட்டு உள்ளே இருக்கும், ஆனால் வெளியில் என்ன சொல்லுவாங்க, குழந்தை பிறக்கணும்னு விரும்புகிற ஜெபம் பண்ணிக்கலாம். கர்த்தர் இருதயத்தின் ஆழத்தை பார்க்குறார். சில நேரத்தில் ஆண்களுக்கும் அதே தான். ஆண்களுக்கும் பார்த்தீங்கன்னா வெளி உலகத்தில் சொல்லும் போது எனக்கு குழந்தை பிறந்தா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனால் உள்ள என்ன இருக்கும் தெரியுமா, பரவாயில்ல போதும், இல்லைன்னா என்ன நல்லா தானே இருக்குது போ அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த விருப்பம் ரொம்ப முக்கியம். பாருங்க, ரெபெக்கால் மலடியாக இருக்கும் பொழுது ஈசாக்கு தன்னுடைய மனைவிக்காக என்ன பண்றார்னா ஜெபம் பண்ணுகிறார். 21வது வசனம், மலடியாக இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார்.
ஹலோ, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வருது பாருங்க பதில். புருஷர்கள் ஜெபம் பண்ணால் கர்த்தர் அதை ரொம்ப ஆர்வமாக கேட்பார். ஏன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பொதுவாகவே கர்த்தர் பரலோகத்துலேருந்து அப்படி காதை அப்படி சாச்சான்னு வச்சுக்கிங்களேன், ப்ரேயர் சவுண்டில் என்ன சவுண்டாக கேட்கும் தெரியுமா? எல்லாம் லேடிஸ் வாய்ஸாக கேட்கும். எல்லா வாய்ஸ் என்ன வாய்ஸ் கேட்கும்? லேடிஸ் வாய்ஸாக நிறைய கேட்கும். இதில் திடீர்னு ஒரு ஜென்ட்ஸ் வாய்ஸ் வந்து வச்சுக்கல, ஆண்டவர் சொல்கிறார், யாரோ ஒரு ஜென்ட்ஸ் வாய்ஸ் வருது, இரு கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் ட்ராக் ஸ்டாப் பண்ணி அந்த வாய்ஸ் யாருது பாரு அப்படின்னு பார்ப்பாரு. நிறைய குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா வீட்டில் இருக்கிற ஆம்பளைங்க ஜெபம் பண்ணணும். ஆனால் இன்னைக்கு பிசாசு எப்படி தந்திரம் பண்ணிட்டான் தெரியுங்களா? நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களா? ஒரு ஆணை பார்த்து ஜெபம் பண்ணுறீங்களா கேட்டால் என்ன சொல்ல தெரியுமா? என் மனைவி ஜெபம் பண்ணுறா பாஸ்டர். அனு, நான் அப்படி கேட்கலங்க, உங்கள் மனைவி ஜெபம் பண்ணுறாங்களா இல்லையான்னு கேட்கல, நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களான்னு தான் கேட்குறேன். ஆனால் அவங்க பதில் என்ன சொல்லுவாங்க? என் ஒய்ஃபு நல்லா ஜெபம் பண்ணுவா பாஸ்டர், ஒரு நாளைக்கு 3 முறை ஜெபம் பண்ணுவா. அது எனக்கு தெரியும். நீங்கள் பண்ணுறீங்களா? நான் சொல்கிறேன், ஒரு ஆணுடைய ஜெபம் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றதாக இருக்குது. உடனே பதில் கொடுக்குறாரு. நான் கேட்குறேன், ரெபேக்கால் ஜெபம் பண்ணியிருக்க மாட்டாங்களா? குழந்தை வேணும்னு சொல்லி ரெபேக்கால் ஜெபம் பண்ணியிருக்க மாட்டாங்களா? எத்தனை முறை ஜெபம் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு ஜெபம் பண்ண தெரியாதா? ஆனால் ஏன் ஈசாக் ஜெபம் பண்ணவொன்னு கொடுக்குறாரு அப்படின்னா, தேவன் வந்து அதை விரும்புகிறார். ஒவ்வொரு குடும்பத்தில் ஒவ்வொரு புருஷனும் அந்த குடும்பத்துக்கு தலை. அந்த புருஷன் வந்து அந்த குடும்பத்துக்காக செய்கிற ஜெபங்களை கர்த்தர் உடனே செய்வார். அதுக்கு தான் ஜென்ஸுங்க வீட்டில் ஜெபம் பண்ணணும். சும்மா ஜென்ஸுங்களை வந்த உடனே அப்படி வந்து வீட்டில் வந்து ஃபேண்டை கட்டி போட்டு லுங்கி கட்டி வெளில வந்து உட்காந்துக்கூடாது. அப்படி உட்காந்துன்னு அதெல்லாம் போகிறது வரதை பார்த்துக்கின்னு 9 மணி ஆச்சா சோறு போடுமா, சாப்பிட்டு பத்துக்கிறேன். கொஞ்சமாவது ஜெபம் பண்ணுங்க. உங்கள் வீட்டில் ஜென்ஸுங்க தயவு செஞ்சு ஜெபம் பண்ணுங்க. ஒன்று காலையில் எழுந்தாது ஜெபம் பண்ணுங்க, இல்லை வேலைக்கு போயிட்டு வந்தாது ஜெபம் பண்ணுங்க. ஆண்கள் ஜெபம் பண்ணாமல் இருக்கக்கூடாது. ஜெபம் பண்ணால் கர்த்தர் பாருங்க, வசனம் சொல்லுது 21வது வசனம், மலடியாக இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். மக்கா இருக்கிற பிள்ளைக்காக ஈசாக்கு மாதிரி நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள், உங்கள் பிள்ளைங்கள் நல்லா படிக்கும். அதை விட்டுட்டு மனைவி கிட்ட சண்டை போடாதீங்க. நம்ம ஆட்கள் புருஷர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, 100 ரூபா 500 ரூபாய் செலவானா கூட டியூஷனில் சேர்ப்பேன், ஆனால் நான் ஜெபம் பண்ண மாட்டேன். 1000 ரூபாய் செலவானா கூட என் பிள்ளைய எதில் சேர்ப்பேன்? டியூஷனில் சேர்ப்பேன், ஆனால் நான் என்ன பண்ண மாட்டேன்? ஜெபம் பண்ண மாட்டேன். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும், மனைவிக்காக ஜெபிக்கணும், உங்களுக்காக ஜெபிக்கணும், உங்களுடைய தொழிலுக்காக ஜெபிக்கணும், உங்களுடைய வேலை ஸ்தலத்துக்காக ஜெபிக்கணும். ஒரு ஆண் ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் ரொம்ப பிரியமாக கேட்குறாரு. அதுக்கு உடனே இம்மிடியேட்டாக பதில் கொடுக்க அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கிறாரு. ஆண்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அதுதான் சொல்கிறேன்ல, ஏன்னா அவர் பரலோகத்துலேருந்து அப்படி காதை அப்படி சாட்சி கேட்டார்னா என்ன சத்தம் தான் கேட்கும்? பூமியில் எல்லாம் லேடிஸ் வாய்ஸாக கேட்குது, எல்லாம் லேடிஸ் வாய்ஸு. சுவரை அடைக்க ஒருவனை தேடினேன் காணவில்லை என்றாரு. அதை ஒருவனை தேடினேன்னு சொல்ல பாரு அவரு. ஏன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க லேடிஸு ஜெபம் பண்ணுறதில்ல. ஆனால் சொல்கிறேன், ஆண்கள் ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபத்துக்கு சம்திங் ஸ்பெஷல் ரிப்ளை உண்டு ஆண்டவர்கிட்ட. ஆமேன், அல்லேலூயா. புருஷன்லாம் ஒரு ஆமேன். ஜெபம் பண்ணோம். சரி, கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபேக்காள் கர்ப்பம் தரித்தாள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்ப்பம் தரிச்சிட்டாங்க. ஆனால் எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுங்களா? கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆச்சு. கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு? 20 வருஷம் ஆச்சு. 40 வயசில் கல்யாணம் ஆச்சு. ஈசாக்குக்கு குழந்தை பிறக்கும் போது 60 வயசு. அப்போ எத்தனை வருஷம் காத்திருக்கிறாங்க? 20 வருஷம் காத்திருந்தாங்க. 20 வருஷம் காத்திருந்து கர்ப்பம் தரிச்சாங்க. அந்த கர்ப்பம் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. 22வது வசனம், அவள் கர்ப்பத்தில் பிள்ளைகள், என்னது பிள்ளைகள், பிள்ளை இல்லை பிள்ளைகள், அதுதான் 2 மடங்கு சொல்கிறேன். 20 வருஷம் கிடைக்காதது உங்களுக்கு இந்த 2025 கிடைக்கும், 2 மடங்காக கிடைக்கும். ஆண்டவர் அதை தான் எனக்கு சொன்னார். நீங்கள், நான் சொல்கிறேன், ஒருவேளை அபிஷேகத்தை கூட நீங்கள் 20 வருஷத்தில் யூஸே பண்ணாமல் அப்படியே வேஸ்ட்டாக டம்மியாக கூட வச்சுருக்கலாம். தேவன் கொடுத்த அபிஷேகத்தை வரத்தை
ஆனால் இந்த 25வது வருஷத்தில் உங்கள் மேலே அபிஷேகம் 2 மடங்கு பெருகும். உங்கள் மேலே வல்லமைகள் 2 மடங்கு பெருகும். உங்கள் மூலமாக அற்புதங்கள் 2 மடங்கு நடக்கும். மறந்துடாதீங்க. 20 வருஷங்க, 40 வயசில் கல்யாணம் ஆச்சு, 60 வயசு வரைக்கும் குழந்தை இல்லை. ஆனால் கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணார், கர்த்தர் கொடுத்தாரு. எப்படி கொடுத்தாரு? 2 மடங்கு, 2 பிள்ளைகள் கொடுத்தாரு. பாருங்க, அவள் கர்ப்பத்தில் பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டிருந்தன. அப்பொழுது அவள் இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி, என்ன சொல்றாங்க? இப்படியானால் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? குழந்தை வேணும்னு கேட்டேன், இப்போ பயமா இருக்குது. குழந்தை வேணும்னு தான் ஆசைப்பட்டேன், இப்போ எப்படி இருக்குது? எனக்கு பயமா இருக்குது. இது அப்படியோ அப்படி பாருங்க. இந்த வருஷத்துல 2025ல் நிறைய பேர் உங்களுக்கு வர்ற ஆசீர்வாதங்களை பார்த்து நீங்க பயப்பட போறீங்க. ஐயோ, இப்படி வந்தா நான் என்ன பண்றது? எங்க எடுத்து போய் வைக்கிறது? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் வரும். ஆமென் சொல்லணும் மட்டும் தான் வரும். சொல்லாதவங்க ஆசீர்வாதம்லாம் அப்போ சொல்ல நான் சொல்றேன், ஆண்டவரே நான் சொன்ன இந்த வார்த்தைக்கு யாரெல்லாம் ஆமென் சொல்லியோ அவங்க மேலே வர வேண்டிய 2 மடங்கு ஆசீர்வாதத்தை இயேசுவின் நாமத்தில் நான் என் மேலே பெற்றுக்கொள்ளுகிறேன். போங்க போ. நான் விசுவாசிக்கிறேன். நீங்க விசுவாசிச்சா நீங்க ஆமென் சொல்லணும். ஆமென் என்ன அர்த்தம் தெரியுங்களா? அப்படியே ஆக கடவுது அப்படின்றது ரிசீவ் பண்றது. ஆமென் சொல்றது ரிசீவ் பண்றது. நீங்க ஆமென் சொல்லாம ஆமா மாதிரி உக்காந்துருந்தீங்க, அது பச்சு தாடா வரும். எனக்கு இங்க நிட்டா வந்துடும் அது. அப்புறம் அதெல்லாம் எனக்கு வந்துடும். நான் விடுற மாதிரி இல்லை. ஆமா, எனக்கு வேணும். நான் பாருங்க, நான் ஆச்சரியப்படுற அளவுக்கு வரணும். 500 கோடி 1000 கோடி வரணும் எனக்கு. ஆமென். நானே ஆச்சரியப்படணும், திக்குமுக்காடணும். ஐயோ, ஒரு நல்ல ஆடிட்டர் போய் பிடிக்கணுமே, ஒரு நல்ல அட்வொகேட்டை பிடிக்கணுமே, எங்க இடத்துல போய் வைக்கிறது இந்த பைசாவெல்லாம்? எப்படி ஹேண்டில் பண்ணுது? கவர்மெண்ட்டுக்கு எப்படி கணக்கு காட்டுது? எப்படி நம்ம செலவு பண்றது அப்படின்னு நான் திக்குமுக்காடக்கூடிய அளவுக்கு வரணும் எனக்கு ஆசீர்வாதம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க திக்குமுக்காடக்கூடிய அளவுக்கு இந்த 2025ல் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொட்டும். ஆமென். யோசிச்சு பாருங்க, இந்த அம்மா மலடியா இருக்கிறாங்க. ஈசாக்கு எப்படி இருக்கிறாங்க? மலடியா இருக்கிறாங்க. அவங்க என்ன நினைச்சாங்க? ஒரு குழந்தை பிறந்தா கூட போதும்னு நினைச்சாங்க. ஆனா ஒண்ணு இல்ல, உள்ள 2 விளையாடுது, சண்டை போட்டுக்குது. உள்ளவே சண்டை தொடங்கிடுச்சு. வெளியில வரதுக்கு முன்னாடி சண்டை எங்கே ஆயிடுச்சு? உள்ளவே. வசனம் சொல்லுது பாருங்க, ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டிருந்தன. ஒன்னோட ஒன்று என்ன பண்ணிதான்? உள்ளவே ஃபைட்டு தான். நான் ஃபர்ஸ்ட், நீ ஃபர்ஸ்ட்டு. யாக்கோபு உள்ளே தொடங்கிட்டு இருப்பாரு, உன் ஆசீர்வாதத்தில் எனக்கு குத்துரு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஃபைட் நடக்குது. உள்ளவே ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஒன்று தான் எதிர்பார்த்தாங்க, ஆனால் 2 கொடுத்துட்டாரு. 2 ஆசீர்வாதம், டபுள் ப்ரொமோஷன் கொடுத்துட்டாரு. அதை தான் அந்த மாதிரி சொல்றாங்க. அப்பொழுது ரெபெக்கா சொன்னாங்க, அவள் இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனால். எங்க போயிட்டாங்க திரும்பவும்? ஏன்னா இவங்க நினைச்சது ஒன்று, கர்த்தர் கொடுத்தது இன்னொன்று. நம்ம ஆண்டவர் எப்பவுமே அப்படிதான் செய்வார். ஆமா, நம்ம ஆண்டவர் கிள்ளி கொடுக்குற ஆண்டவர் கிடையாது, அள்ளி கொடுக்குற ஆண்டவர். ஆமென். நம்ம ஆண்டவர் கிள்ளிலாம் கொடுக்க மாட்டாரு. கிள்ளி கொடுக்குற ஆண்டவர் இப்போ வேற சர்ச்சில் சொல்லுவாங்க, நீ 10 ரூபாய் கேட்டால் அவர் 2 ரூபாய் பிடிச்சின்னு தருவார், போதும் இதுலேயே குடும்பத்தை நடத்தி பழகிக்கொண்டு. ஆண்டவர் அப்படிலாம் கொடுக்க மாட்டார். ஆண்டவர் கொடுத்தாருன்னா அள்ளி கொடுப்பாருங்க. நான் சொல்கிறேன் பாருங்க, காணாமூர் கல்யாணம், திராட்சை ரசம் தீர்ந்து போச்சு. எல்லாம் அவன் சின்ன சின்ன பானையில் வச்சு திராட்சை ரசத்தை எடுத்துன்னு வந்திருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சின்ன பானையில் கொடுக்கல திராட்சை ரசத்தை, வெளியில் கால் கழுவுறதுக்கு பெரிய பெரிய ட்ரம்மு வச்சுருக்கிறானுங்க. ஒரு ட்ரம்மு 3-4 குடம் தண்ணி பிடிக்கிற ட்ரம்முங்க. அந்த கற்சாடியில் தண்ணியை நிரப்ப சொல்லி எல்லாத்தையுமே ஆசீர்வாதம் போட்டு விட்டுட்டாரு. எல்லாத்தையும் தண்ணியெல்லாம் அவ்வளோ கிட்டத்தட்ட 900 லிட்டருன்றாங்க. கணக்கு போட்டு என்ன சொல்கிறாங்க? 900 லிட்டர்றாங்களாங்க. ஆக்சுவலாக அவங்க உண்மையில் 900 லிட்டர்லாம் அந்த கல்யாணத்துக்கு அவங்க ரெடி பண்ணுறவங்களும் ரெடி பண்ணி இருக்க மாட்டாங்க. அவங்க மிஞ்சி போனால் ஒரு 150 லிட்டர் தான் ரெடி பண்ணியிருப்பாங்க. அந்த 150 லிட்டர் காலியாக போச்சு. இன்னும் ஒரு 50 லிட்டர் கொடுத்துருந்தா போதும், எல்லாம் ஹாப்பியாக முடிஞ்சிட்டு இருக்கும் கல்யாணம். 50 லிட்டர் கொடுக்க வேண்டிய இடத்துல
ஆண்டவர் எவ்வளோ கொடுத்தாரு? 900 லிட்டர் கொடுத்தாருங்க. அது ஆண்டவர். ஹோட்டல் போவாங்க, ஹோட்டல் போய் மனுஷங்க சாப்பிடுவாங்க. சாப்பிட்ட பிறகு பாருங்களேன், டிப்ஸு வைப்பாங்க. அவன் கஷ்டப்பட்டு சர்வீஸ் பண்ணிவிட்டு அவன் ஹோட்டல்காரன் ஓனராக சர்வேயர்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் சம்பளம் கொடுப்பான். அவன் ஏன் சம்பளம் கொடுப்பான்னா, டிப்ஸு வரும் இவங்களுக்கு, அதனால் டிப்ஸை வச்சு இவன் பழிச்சுப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கம்மியாக தான் சம்பளம் கொடுப்பானுங்க. ஆனால் நம்ம ஆளுக்கு போய் சாப்பிட்டு அதில் டிப்ஸே வைக்காது, பில்லை கையில் எடுத்துகிட்டு வந்து அங்கே கட்டிட்டு வந்துடும். சரி, அது ஒரு ரகம். அது வந்து அப்போ அவன் சப்ளையர் யார் என்ன அதை பார்த்து என்ன தெரிஞ்சுக்கினா, இவங்களுடைய தரம் இவ்வளோ தான். அதுக்கு அடுத்த ஒரு சில ஆட்கள் பாருங்க சாப்பிடுவாங்க, சாப்பிட்டு 10 ரூபா டிப்ஸ் வைப்பாங்க. சில நேரத்தில் அவனுக்கு சந்தோஷமாக இருக்கும் 10 ரூபா டிப்ஸ். ஏன்னா நம்ம சாப்பிட்டது 100 ரூபாய்க்கு தான் சாப்பாடு, அதில் 10 ரூபா டிப்ஸ் வச்சு அவன் சந்தோஷமாக இருக்கும். சில ஆள் பாருங்களேன் 100 ரூபாய்க்கு தான் சாப்பிடுவான், 200 ரூபாய்க்கு தான் சாப்பிடுவான், டிப்ஸை 100 ரூபாய் வச்சுட்டு வந்துடுவான். ஒரு முறை ஒரு பெரிய ஹோட்டலில் இந்த ஷேக் துபாய் உடைய ஒரு பெரிய அதிபர் சாப்பிட போனாராம். சாப்பிட போனவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, சாப்பிட்டு வந்திருக்கிறாரு. சாப்பிட்ட உடனே அவருக்கு சாப்பாட்டுக்கு பில்லு எவ்வளோ ஆயிருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு சம் டாலர்ஸ் ஆகிருக்குதான். சம் டாலர், உதாரணமாக நம்ம சொல்லப்போனால் ஒரு 25,000 ரூபாய்க்கு சாப்பிட்டு இருக்கிறாரு. 25,000 ரூபாய் சாப்பிட்டு முடிச்ச உடனே அந்த சர்வ் பண்ண சர்வேயருக்கு எவ்வளோ டிப்ஸு கொடுத்தாரா அந்த ராஜா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 லேக்குன்னு எழுதி கொடுத்தாராம். எவ்வளோ? 1 லேக்குன்னு எழுதி கொடுத்தாராம். கூட இருந்தவங்கெல்லாம் கேட்டாங்களா, மந்திரி இது மாதிரி அசிஸ்டண்ட்லாம் கேட்டாங்களா, என்ன ராஜாவே சாப்பிட்டதே 25,000 ரூபாய்க்கு தான் சாப்பிட்டோம், டிப்ஸு 1 லேக்ஸுக்கா அப்படின்னாங்களாம். அவர் சொன்னாரா, டிப்ஸு வந்து நான் யாருன்னு காட்டுதுடா, நான் கொடுக்குற டிப்ஸு நான் யாருன்னு என்னை காட்டிடான். அவனுக்கு நான் வந்து 1000 ரூபாய் கொடுத்தானா அவன் என்ன சொல்லுவான், என்ன இவ்வளோ பெரிய ஊருக்கு பெரிய ராஜா பரதேசி 1000 ரூபாய் வச்சுட்டு போகுது டிப்ஸை, எனக்கு கேவலமாக பேசுவான். நான் டிப்ஸு கொடுத்தது சாப்பிட்டதுக்காக இல்லை, என்னுடைய லெவல். அல்லேலூயா. அப்போ ஆண்டுடைய லெவல் என்ன தெரியுங்களா, 50 லிட்ரு திராட்சை ரசம் தேவைன்னா 51 லிட்ரு கொடுக்குறது அவருடைய லெவலில். எக்ஸ்ட்ரா 850 லிட்ரு 900 லிட்ரு கொடுத்தாரு. எவ்வளோ திராட்சை ரசம் கொடுத்தாரு? 900 லிட்டர் திராட்சை ரசம் கொடுத்தாருங்க. ஆண்டவர் அப்படி தான். ஆண்டவர் வந்து நம்ம மனுஷன் மாதிரி கேட்குறத கிள்ளி அதுலேயும் கொஞ்சம் குறைச்சி இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்க, எப்படியாவது நான் பார்த்துக்கிறேன், செய்யலாம், முடியும் உன்னால் போ அப்படின்னு சொல்கிற ஆண்டவர் கிடையாது. நாங்களாம் ஊழியத்துக்கு வந்தாங்க, ரொம்ப கஷ்டம். எங்கள் பாஸ்டர்கிட்ட 3000 ரூபாய் சம்பளம் கொடுத்தாரு. அப்போ எங்கள் வீட்டு வாடகையே பார்த்தீங்கன்னா 1500 ரூபாய் 700 ரூபாய். வீட்டு வாடகையை 1500 ரூபாய் 1700 ரூபாய் வாடகை. ஆனால் அவர் சம்பளம் எவ்வளோ கொடுப்பார் எங்களுக்கு? 3000 ரூபாய் சம்பளம் கொடுப்பாரு. அதுக்கு மேலே வண்டிக்கு பெட்ரோலு. நாங்கள் ஒரு மாதத்தில் 5 நாள், ஒரு வாரத்தில் 5 நாள் போகணும். ஒரு மாதத்தில் கிட்டத்தட்ட 20 நாள் எங்கே ஐசிஎஃப்லேருந்து டி நகர்லாம் தாண்டி தேனாம்பேட்டை வரணும். தேனாம்பேட்டை அங்கே இங்கே வந்து ஊழியம் செய்யணும். 20 நாள் வரணும். ஒரு நாளைக்கு அப்படி வந்தாலுமே 1 லிட்டர் பெட்ரோல் ஆகிடும். ஒரு நாளைக்கு 1 லிட்டர் பெட்ரோல் கணக்கு பண்ணால் அப்போ 60 ரூபாய். 20 நாளைக்கு எவ்வளோ ஆச்சு? 2400 ரூபாய். 424. அவ்வளோ பெட்ரோல் செலவாகும். அவர் என்ன சொல்ல தெரியுங்களா, ஊழியத்துக்கு எடுத்துட்டு விசுவாசத்தில் போயா ஆண்டவர் நடத்துவாருன்னுவார். அவர்கிட்ட கொடுக்க இல்லை, அவர்கிட்ட கொடுக்கறதுக்கு நிறைய இருக்குது. நினைச்சாருன்னா அவர் எங்களுக்கு 3000 ரூபாய் இல்லை 10,000 ரூபாவும் சம்பளம் கொடுத்துருக்கலாம். ஆனால் கொடுக்க மாட்டார். நாங்கள் அவரை பார்த்து அவர் மூலயமா ஆண்டவரை பார்க்கும்போது எப்படி நினச்சிக்கணும், நான் ஆண்டவரும் இப்படி தான் போல, அவர்கிட்ட இருந்தால் கூட என்ன பண்ண மாட்டார், கொடுக்க மாட்டார். வச்சுக்கின்னு என்ன பண்ணுவார், போதும் இந்த 10 ரூபாயில் அட்ஜஸ்ட் பண்ணி வாழு, இந்த 20 ரூபாயில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு வா, இந்த 30 ரூபாயில் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பாடு செய்யி, இப்படி தான் கொடுப்பார்ட்டு. ஆனால் பைபிள் படிக்கும் போது தான் தெரியுது, இல்லைங்க அவர் 900 லிட்டரு கொடுத்தார். அது மட்டும் கிடையாது, பழைய ஏற்பாட்டில் பாருங்கள், ஒரு வீட்டை ஆசீர்வதிச்சு அந்த வீட்டில் இருந்து எண்ணெயை ஊற்ற ஊற்ற எண்ணெய் வந்துக்கினே இருக்குது. எண்ணெயை ஊற்ற ஊற்ற எண்ணெய் வந்துன்னு இருக்குது. எவ்வளோ தூரம் வந்துச்சு தெரியுங்களா? எவ்வளோ தூரம் வந்துச்சு தெரியுங்களா? அவங்க வீட்டில் இருக்கிற எல்லா பாத்திரத்தையும் எடுத்தாங்க,
சாய்க்கிறாங்க, எண்ணெய் வந்துக்கினே இருக்குது. எல்லாத்தையும் நிரப்பிட்டாங்க. பக்கத்து வீட்டில் போய் பாத்திரம் கேட்டாங்க. அங்கே ஒரு 10 பாத்திரம் வாங்கிட்டு வந்தாங்க, வச்சாங்க, எண்ணெயை ஊற்றுறாங்க, நிரம்புச்சு. திருப்பி அடுத்த வீடு போ, அந்த வீட்டை போய் அங்கே ஒரு 10 பாத்திரம் வாங்கிட்டு வா, அங்கே வாங்கிட்டு வா, வச்சாங்க, நிரப்புறாங்க. சுற்றி இருக்கிற எல்லா வீட்லேயும் போய் காலி பாத்திரம்லாம் வாங்கிட்டு வந்து இந்த வீடு ஃபுல்லாக பாத்திரமா வச்சு ஃபுல்லாக எண்ணெயாக நிரப்பி அப்புறம் சொல்கிறாங்க, கேட்குறாங்க, ஐயோ எண்ணெய் வந்துருக்குது, அடுத்த பாத்திரம் எடு அப்படின்னும் போது சொல்கிறாங்க, அடுத்த பாத்திரம் இல்லை. அப்போ தான் எண்ணெய் நின்றுச்சு. எப்போ எண்ணெய் நின்றுச்சு? அடுத்த பாத்திரம் இல்லைன்ற அளவுக்கு. அப்போ கடவுள் வந்து எப்படி கொடுப்பார் நமக்குன்னா, அளந்து அளந்து கொடுக்க மாட்டார். நம்ம அப்பா அம்மா கொடுக்குற மாதிரி பாக்கெட் மணி 10 ரூபா, இந்த இடத்துக்கு போயிட்டு வரத்துக்கு 30 ரூபா, போகிறதுக்கு 10 ரூபா, வரத்துக்கு 10 ரூபா, ஸ்நாக்ஸ் ஒரு 10 ரூபா இருந்தா அப்படி கொடுக்க மாட்டாருங்க. நம்ம ஆண்டவர் எப்பவுமே ஏராளமாய் தாராளமாய் கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. பாருங்க, அதை தான் சொல்றாங்க. ஏராளமா தாராளமா கொடுத்த உடனே இந்த அம்மா சொல்றாங்க, கர்த்தரிடத்தில் விசாரிக்கணும். நிறைய 2 பிள்ளைகள் ஆயிடுச்சு. அப்போ 23வது வசனம் பாருங்க. அதற்கு கர்த்தர், 2 ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. என்ன உண்டாயிருக்குது? நான் சொல்றேன். அவங்க என்ன கேட்டாங்க? பிள்ளை, ஒரு பிள்ளை கேட்டாங்க. கர்த்தர் என்ன கொடுத்துக்கிறாரு? 2 ஜாதினா 2 தேசம். 2 ஜாதினா பைபிளில் ஜாதி ஜாதினா ஜாதியை பற்றி பேசல. ஜாதி என்றால் ஜனக்கூட்டம். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா அந்த ஜாதின்னு வர இடத்துல இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் பாருங்க, நேஷன் அப்படின்னு வரும். NATION, நேஷன். நேஷன்னா தேசம். புரியுதுங்களா? நேஷன் என்றால் தேசம். அப்போ 2 ஜாதியை கொடுத்தார்னா 2 தேசத்தை கொடுத்துருக்கிறார். யாருக்கு? யாருக்கு? மலடியா இருந்தவங்களுக்கு. மலடியா இருந்தவங்களுக்கு. எத்தனை வருஷம் மலடியா இருந்தாங்க? 20 வருஷம் மலடியா இருந்தாங்க. ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் பார்த்தீங்களா, அந்த 20 வருஷத்தில் வரதை விட அதிகமான ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் இந்த 2024 வரைக்கும் 25 தொடங்கிடுச்சு. ஆனால் 2024 முடிஞ்சுது. இது வரைக்கும் கிடைக்காத நன்மைகளை இந்த 2025 கர்த்தர் கொடுக்க போகிறார். அது பல மடங்கு, 2 மடங்கு இல்லை, இப்போ பேரு தான் 2 மடங்கு, பின்னாடி அதோடைய பொட்டன்ஷியல் அதிகம். 2 பிள்ளைகள் தான், மேலே கணக்கு பார்க்குறது 2 பிள்ளைகள், ஆனால் பொட்டன்ஷியல் என்ன? 2 தேசம். ஏசான்ற ஒரு குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தை மூலமாக உருவானது ஏதோம் தேசம். யாக்கோபு என்ற ஒரு குழந்தை பிறந்தது, 2வது குழந்தை. அந்த குழந்தை மூலமாக உருவானது இஸ்ரவேல் தேசம். இன்றைக்கும் அந்த இஸ்ரவேல் தேசம் இருந்துக்கினே இருக்குது. இன்றைக்கும் இஸ்ரவேல் தேசம் இருக்குதுங்க. இன்றைக்கி மனுஷன் பயன்படுத்துகிற எல்லா விலையேறப்பெற்ற பொருட்கள், எல்லா விதமான கண்டுபிடிப்புகளையும் கண்டுபிடிச்ச நம்பர் 1 பீப்புள்ஸ் யார் தெரியுங்களா? வேர்ல்டுலேயே யூதர்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் தான். இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டரு, செல்ஃபோனு, என்னென்ன இருக்குதுங்க, எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் எல்லாமே கண்டுபிடிச்சவன் அவன் தான். அவனை தவிர வேறு யாரும் கண்டுபிடிக்கலாம். அவன் கண்டுபிடிச்சதை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறோம். அவன் கண்டுபிடிச்ச ஃபோனை தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். அவன் கண்டுபிடிச்சதை ராக்கெட்டை தான் நம்ம இங்கே விட்டுன்னு இருக்கிறோம். எல்லாமே அவன் தான் கண்டுபிடிச்சாங்க. புரியுதுங்களா? அந்த அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் எப்படி வந்துச்சு? கர்த்தர்கிட்ட பாருங்க, கேட்கும்போது கர்த்தர் கொடுக்குறது அப்படி கொடுக்குறார். 2025 உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதங்கள் 2 மடங்கு வரும். அதோடைய பேக்ரவுண்டு ரொம்ப பெருசாக இருக்க போகுது. ஆமேன். 2 ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது. கர்த்தர்கிட்ட விசாரிக்கும் போது கர்த்தர் சொல்றாரு, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும். அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள். மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார். மூத்தவன் இளையவனை சேவிப்பான். இந்த இடத்துல கொஞ்சம் நான் விலைக்கு சொல்ல போக வேண்டியது. கர்த்தர் 2 பிள்ளைகளையும் நேசிக்கிறாரு. ஆனால் பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய பசங்க மேலே ஒரு பிளஸ்ஸிங்கு. பெரிய பசங்க மேலே என்னது? மூத்த பிள்ளைகள் மேலே ஒரு பிளஸ்ஸிங் வச்சார் ஆண்டவர். அதாவது அவங்களுக்கு சேஷ்ட புத்திர பாகம். அவங்களுக்கு என்னன்னா அதுக்கு பேர் சேஷ்ட புத்திர பாகம். அப்படின்னா முதல் பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு ஆசீர்வாதம் வச்சார். நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா முதல் பிறகுற குழந்தைக்கு இருக்கிற மரியாதை 2வது 3வது பிறகுற குழந்தைங்களுக்கெல்லாம் இருக்காது. ஃபஸ்ட்டு பிறகுற குழந்தைங்களுக்கு ஒரே மரியாதை தான், சலுகை தான். பிறந்த உடனே அதுக்கு நகை போடுதுன்னா, நட்டு போடுதுன்னா, கேக்கை வெட்டுறதுன்னா எல்லாம் ஒரே தடாபுடாலாம் இருக்கும். 2வது பிறந்ததுக்கு கொஞ்சம் சலிப்பு தட்டிடும். அப்படிதான் மனுஷங்க இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி கிடையாது.
ஆண்டவர் வந்து முதல் குழந்தைக்கு சில பிளெஸ்ஸிங்லாம் வச்சுருந்தாரு. ஆனால் இங்கே என்ன சொல்கிறார் பாருங்க, உல்டாவா சொல்கிறாரு. இங்கே என்ன சொல்கிறாரு? உல்டாவா சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? மூத்தவன் இளையவனை சேவிப்பான். அப்போ மூத்தவன் யாரு? ஏசா. மூத்தவன் யாரு? ஏசா. இளையவன் யாரு? யாக்கோபு. ஏன் ஏசா இளையவனை சேவிப்பான்னு சொல்கிறாரு, யாக்கோபை சேவிப்பான்னு சொல்கிறாரு? அப்படின்னா ஆண்டவருக்கு வந்து மூத்த பசங்களை பிடிக்காதா? இல்லையே, மூத்த பசங்களை கனம் பண்ணணும், மூத்த பசங்களுக்கு ஸ்பெஷல் பங்கு கொடுக்கணுன்ட்டு ஒரு லாவே கொடுத்தவர் யார் தான்? தேவன் தான். அப்படி இருக்கும்போது ஏன் மூத்தவனுக்கு சலுகை இல்லைன்னு சொல்கிறாரு? இல்லை, தேவன் 2 பேரையும் நேசிக்கிறார். ஆனால் இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா, ரெட்டை பிள்ளைகள் உருவாக்கும் பொழுது, கருவில் தாய்க்கு ரெட்டை பிள்ளைகள் உருவாக்கும் போது முதல் கரு உருவாகி உள்ளே போயிடுமா கர்ப்பப்பையில், 2வது கரு உருவாகிறது அதுக்கு முன்னாடி வெளியில் நிற்குமா. பிறக்கும் போது 2வது உருவானது முதல்ல பிறக்குமா? முதல்ல பிறக்கிறது எது பிறக்குமா? 2வது உருவானது முதல்ல பிறக்கும். முதல்ல உருவானது அது உள்ளே போய் மாட்டிக்கிறதுனால 2வது பிறக்குமா? அப்போது உலக பார்வையில் பாருங்க, இன்னைக்கு சயின்ஸ் வந்துடுச்சுங்க, டெக்னாலஜி வந்துடுச்சு, எல்லாம் சொல்கிறாங்க இல்லை, இப்படி இருக்குது குழந்தை, அப்படி பிறகுது, எல்லா ரீசனும் சொல்கிறோம். அப்போ அன்னைக்கு டெக்னாலஜி கிடையாது, ஆனால் கர்த்தருக்கு டெக்னாலஜி தெரியும், கர்த்தருக்கு எல்லாம் தெரியும். அவர் ஆக்சுவலாக வந்து அப்போ நம்ம யோசிச்சு பாருங்க, இப்போ யாக்கோபு 2வது பிறக்கிறாரு, ஆனால் உருவானது யார்? முதல்ல யாருன்னா யாக்கோபு தான். ஆனால் முதல்ல பிறக்கிறவர் ஏசா, ஆனால் உருவானது செகண்ட் உருவானவர். உலக பார்வையில் முதல்ல பிறந்தா ஃபர்ஸ்ட்டு, செகண்ட் பிறந்தா செகண்ட்ன்றோம். ஆனால் கடவுளுடைய பார்வையில் உற்பத்தியில் முதல்ல யாக்கோபு, 2வது ஏசா. அப்போ பிளெஸ்ஸிங் யாருக்கு போகணும்? யாக்கோபுக்கு தான் வரணும். ஆனால் தேவன் பாருங்க அதை கரெக்டாக செய்கிறாரு. தேவன் நீதி உள்ளவர். நான் சொல்கிறேங்க, இந்த உலகம் எப்படி வேணாலும் உங்கள் மேலே ஒரு நீதியை வைக்கட்டும், கர்த்தர் ஒரு நீதி வச்சிருக்கிறார், கர்த்தர் ஒரு நியாயம் வச்சுக்கிறார். அதன் அடிப்படையில் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, அதுக்கு அடுத்தது பாருங்க, 24வது வசனம். பிரசவ காலம் பூர்ணமான போது அவள் கர்ப்பத்தில் இரட்டை பிள்ளைகள் பிறந்தது, இரட்டை பிள்ளைகள் இருந்தது. மூத்தவன் சிவந்த நிறமுள்ளவனாயும் சர்வாங்கமும் ரோம அங்கி போர்த்தவனாயும் போலவும் வெளிப்பட்டான். பின்பு அவன் சகோதரன் தன் கையினாலே ஏசாவின் குதிகாலை பிடித்து கொண்டு வெளிப்பட்டான். அவனுக்கு யாக்கோப் என்று பெயரிட்டார்கள். இவர்களை அவள் பெற்ற போது ஈசாக்கு 60 வயதாக இருந்தான். 20 வருஷம் காத்திருந்தாங்க. ஆனால் 20 வருஷத்துக்கு பிறகு ஆண்டவர் கொடுத்த பிளெஸ்ஸிங் பெரிய பிளெஸ்ஸிங், பெரிய பிளெஸ்ஸிங். 2ஆக கொடுத்தார், 2 மடங்கு கொடுத்தாரு. 2 பிள்ளைகள் மட்டும் இல்லை, 2 தேசமாகவே கொடுத்தாரு. ஆமென். அது மட்டும் கிடையாது, அப்புறம் இன்னொரு காரியம் எனக்கு ஆண்டவர் கொடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மத்தேயு 12வது அதிகாரம் 9வது வசனம் எடுத்துக்கங்க, நான் படிக்கிறேன். அவர் அவ்விடம் விட்டு போய் அவருடைய ஜெப ஆலயத்தில் பிரவேசித்தார். இயேசுடைய ஊழியத்தை பற்றி பேசுது. இயேசு ஒரு ஜெப ஆலயத்தில் போய் நிற்கிறாரு. அங்கே சூம்பின கையுடைய மனுஷன் ஒருவன் இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன கை? சூம்பின கைனா என்னன்னு தெரியுமா? செயல்பட முடியாது, சுருங்கி போயிருக்கும். சூம்பின கைனா சுருங்கின கை. பார்த்துருக்கலாம் சில பேருக்கு சில நேரத்தில் இந்த கை நல்லா இருக்கும், இந்த கை பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்டாக ஒரு மாதிரி போதுமான வளர்ச்சி இல்லாமல் இருக்கும். சில பேருக்கு இந்த கை நல்லா இருக்கும், சில பேருக்கு இந்த கை அப்படி ஒரு மாதிரி ஷார்ட்டாக சுருங்கி கொஞ்சம் ஒர்க்கு, அதாவது இந்த கையில் செய்கிற எல்லா வேலைகளையும் இந்த கையால் செய்ய முடியாது. சில நேரத்தில் இந்த கையில் செய்கிற எல்லா வேலைகளையும் இந்த கையால் செய்ய முடியாது. இதுதான் சூம்பின கை, பலவீனமான கை. புரியுதுங்களா? கர்த்தர் வந்து மனுஷனுக்கு நிறைய 2 மடங்கு ஆசீர்வாதம் சரீரத்தில் நிறைய கொடுத்துக்கிறாரு. கண்ணு பாருங்க, 2 கண்ணு கொடுத்துக்கிறாரு, டபுள் பிளெஸ்ஸிங். சில நேரத்தில் கண்ணு ஒரு ஆளுக்கு ஒரு கண்ணு தெரியாமல் போயிட்டா கூட ஒரு கண்ணில் பார்த்து மேனேஜ் பண்ணி வாழ்கிறாங்க. 2 காது கொடுத்துக்கிறாரு, ஒரு காது சரியாக கேட்கலாம் கூட ஒரு காதில் நல்லா கேட்டு வாழ்ந்துக்கிறான். 2 கை கொடுத்துக்கிறாரு, நிறைய விஷயம் 2 கை கொடுத்துருக்கனால நிறைய வேலைகள் நல்லா செய்ய முடியுது. இல்லை யோசிச்சு பாருங்க, ஒரு பொருளை தூக்கணும், 2 கையில் பிடிச்சி என்ன பண்ணுறாங்க, தூக்குறோம். ஒரே கையில் தூக்க முடியாது, கஷ்டமாக இருக்கும். கர்த்தர் 2 டபுள் பிளெஸ்ஸிங் கொடுத்துருக்காரு. கடவுள் வந்து மனுஷன் ரொம்ப அழகாக உண்டாக்கி வச்சிருக்காரு. 2 கை 2 கால், புரியுதுங்களா? எல்லாம் டபுளாக நிறைய பிளெஸ்ஸிங் கொடுத்துருக்காரு. கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தில் இந்த மனுஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கை பலவீனமாக சூம்பி போயிருக்குது.
கர்த்தர் வந்து நிற்கிறாரு அந்த ஜெபாலயத்தில். எல்லாம் 2 கை டபுள் பிளெஸிங்கில் இருக்கிறான். ஒருத்த மட்டும் ஒரே பிளெஸிங்கில் இருக்கிறான். ஒருத்த மட்டும் என்ன பிளெஸிங்கில் இருக்கிறான்? ஒரே பிளெஸிங்கில் இருக்கிறான். கர்த்தர் பாருங்க, உனக்கு போதனா, ஒரு பிளெஸிங் போதனா போடா அப்படின்னு சொல்லிட்டு போகல. ஒரு பிளெஸிங்கில் வாழ கற்றுக்கடான்னு சொல்லிட்டு போகல. அவர் நினச்சிருந்தா என்ன சொல்லிட்டு இருக்கலாம்? ஒரே பிளெஸிங்கில் வாழ்ப்பா, பரவாயில்லப்பா, அட்ஜஸ்ட் பண்ணி வாழலாம்ப்பா. அவன் 4 இட்லி சாப்பிட்டா நீ 2 இட்லி சாப்பிட போகிறான், அவ்வளோதானே, போ, ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் கர்த்தர் அவர் வந்து பாருங்க, ஆலயத்தில் நிற்கிறாரு, அந்த ஜனங்களை பார்க்குறாரு. எல்லாருக்கும் 2 கை நல்லா இருக்கிறான் டபுள் பிளெஸிங்கில், இவன் மட்டும் சிங்கிள் பிளெஸிங்கில் இருக்கிறான். அவனை தான் கர்த்தர் பார்த்தாரு பாருங்க. அப்பொழுது அங்கே சூம்பின கையுடைய மனுஷன் ஒருவன் இருந்தான். அப்பொழுது அவர் மேல் குற்றச்சாட்டும்படிக்கு ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குகிறது நியாயமா என்று கேட்டார்கள். ஜனங்க எதிர்க்கிறாங்க, அவன் நல்லா வரக்கூடாது. இப்போ அவங்கள பொறுத்தவரையில் என்னன்னா, அவனுக்கு வந்து நல்லது நடக்கக்கூடாது, அவன் கை சரி ஆகக்கூடாது, சுற்றி இருக்கிறவங்களாம் எதிர்க்கிறான். ஆனால் அதன் மத்தியில் கர்த்தர் அற்புதத்தை செஞ்சார். அவனுக்கு சூம்பின கை, ஒரு கை சரியில்லை, ஒரு கை நல்லாக்குது. ஆனால் அது கடவுளுடைய சித்தம் கிடையாது. அவர் பாருங்க, அந்த கையை சரியாக்குறது நிற்கிறாரு. ஆனால் சுற்றி இருக்கிறவங்களாம் எதிர்க்கிறான். அதற்கு அவர் 11 வருஷத்தில் அவர் சொல்றாரு, உங்களில் எந்த மனுஷனுக்காகிலும் ஒரு ஆடு இருந்து அது ஓய்வு நாளில் குழியில் விழுந்தால் அதை பிடித்து தூக்கிவிட மாட்டானோ? ஆட்டை பார்க்கிலும் மனுஷனானவன் எவ்வளவோ விசேஷித்து இருக்கிறான். அதனால் ஓய்வு நாளில் நன்மை செய்வது நியாயம்தான் என்று சொன்னார். பின்பு அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான், அது மறு கையை போல் சொஸ்தமாயிற்று. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், உங்கள் நிறைய பேர் வாழ்க்கையில் டபுள் பிளெஸிங் இருக்கணும். நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கணும். நம்ம லைஃப்பில் டபுள் பிளெஸிங், ஒன்று ஆவிக்குரிய ஆசீர்வாதம், இன்னொன்று சரீர பிரகாரமான ஆசீர்வாதம், 2மே இருக்கணும். ஆனால் இன்றைக்கி நிறைய பேருக்கு ஒரு பிளெஸிங் மட்டும் நல்லா இருக்குது, ஒரு பிளெஸிங் சூம்பி போன கை மாதிரி சுருங்கி போயிருக்குது. சில பேருக்கு பொருளாதார ஆசீர்வாதம், சரீர ஆசீர்வாதம் நல்லா இருக்கும், ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இருக்காது. சில பேருக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நல்லா இருக்கும், பொருளாதாரம் இருக்காது. கர்த்தர் பாருங்க, 2மே நல்லா இருக்கணும்னு விரும்புகிறாரு. சில சபையில எல்லாம் போனால் என்ன சொல்கிறாங்கன்னா, பணம் இல்லையா, கவலைப்படாத, கர்த்தருடைய சித்தம் அதுதான். வியாதியில் இருக்கிறியா, கவலைப்படாத, அதுதான் கர்த்தருடைய சித்தம். தோல்வியில் இருக்கிறியா, நீ கவலைப்படாத, நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்லா ஜெபம் பண்ணுற, பைபிள் படிக்கிற, எல்லாம் இருக்கிற, ஓகே, இது போதும், அது இல்லைன்னா பிரச்சனை இல்லைன்னுவாங்க. ஆனால் கர்த்தருடைய திட்டம் சித்தம் என்ன தெரியுமா? 2மே நல்லா இருக்கணும், 2 கையும் நல்லா இருக்கணும். அதுதான் தேவனுடைய திட்டம். வேற ஆவிக்குரிய வாழ்க்கை என்கிற கை மட்டும் நல்லா இருந்து பொருளாதாரம் சுகவீனம் இந்த கை சூம்பி போயிருக்குது தேவனுடைய சித்தம் கிடையாது. அவர் சொல்றாரு, அதுவும் நல்லா ஆகட்டும். சில நேரத்தில் சபையில் வந்து இப்படி இருப்பாங்க, பணம் இருக்கும், நல்ல சுகம் இருக்கும், பலம் இருக்கும், ஆரோக்கியம் இருக்கும், ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்காது, ஜப வாழ்க்கை இருக்காது, வேத வாசிப்பு இருக்காது, ஊழியம் செய்ய மாட்டாங்க. இந்த கை சூம்பி போயிருக்கும். ஆனால் 2025வது வருஷத்தில் உங்கள் கை எந்த இடத்துல சூம்பி போயிருக்குதோ அந்த இடத்துல தேவன் அற்புதம் செய்ய போகிறார். 2 கையும் செயல்படும். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், இந்த 2025வது வருஷத்தில் ஊழியம் செய்யாதவங்க ஊழியம் செய்வீங்க, பைபிள் நல்லா படிப்பீங்க, ஜபம் நல்லா பண்ணுவீங்க. அதே போல் வறுமை, தரித்திரம், வியாதியில் இருக்கிறவங்களுக்கும் இதுலேயும் ஒரு அற்புதம். இந்த சூம்பின கையும் சரியாக போகுது. இதில் பாருங்கள், நீங்கள் அற்புதமான முறையில் நல்ல சுகத்தோடு இருப்பீங்க. நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், இந்த வருஷம் எண்டில் நிறைய பேர் சாட்சி சொல்லுவீங்க, நான் மாத்திரையே சாப்பிடலன்ட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் கடந்த வருஷத்தில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 முறை தான் மாத்திரை சாப்பிட்டுக்கிறேன். கடந்த வருஷத்தில் 365 நாளில் 2-3 முறை தான் மாத்திரை சாப்பிட்டுக்கிறேன். அது கூட கோல்டுக்கு தான், கோல்டு எஃபெக்ட், சளிக்கு. மாத்திரையே சாப்பிடல. அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், இந்த வருஷத்தில் நிறைய பேர் மாத்திரையே சாப்பிட மாட்டாங்க. வியாதி வந்தால் தானே மாத்திரை சாப்பிட்றதுக்கு, டபுள் ப்ரமோஷன் வரும் உங்களுக்கு. சுகம் நல்லா இருக்கும், பலன் நல்லா இருக்கும், ஆரோக்கியம் நல்லா இருக்கும், பொருளாதாரம் நல்லா இருக்கும். வேலை ஸ்தலத்தில் பாருங்கள், நீங்கள் வேலை ஸ்தலத்தில் நிறைய பேர் நீங்கள் எவ்வளோ நாள் வேலை செஞ்சு உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்காத இடத்துலலாம் பாருங்கள், டபுள் ப்ரொமோஷன் கிடைக்கும், டபுள் ப்ரொமோஷன் வரும். உங்கள் பிள்ளைகள் பாருங்கள், இது வரைக்கும் படிக்காத அளவில் இருக்கிறாங்க, இந்த வருஷத்தில் பாருங்கள் 2 மடங்காக படிப்பாங்க. பிள்ளைகளை பற்றி கவலைப்படாதீங்க. பிள்ளைகளுக்கு படிப்பு வரல பாஸ்டர், டியூஷன் வைக்கிறேன் பாஸ்டர், துட்டு தான் செலவாகுது பாஸ்டர், அவன் புரிஞ்சிக்க மாட்டேன்றான் பாஸ்டர், அவன் படிக்க மாட்டேறான் பாஸ்டர், கவலைப்படாதீங்க. ரெட்டிப்பான ஆசீர்வாதம், அவனுக்கு 2 மடங்கு ஞானத்தை கர்த்தர் கொடுப்பாரு,
தானியேலுக்கு இருந்த ஞானம், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு இருந்த ஞானம், சாலமோனுக்கு இருந்த ஞானம் இயேசு கிறிஸ்து மூலமாக உங்களுக்கு வரும். உங்கள் பிள்ளைகளுக்கு, என் பிள்ளை மக்கா இருக்கிறான் பாஸ்டர் சொல்லாதீங்க, சொல்லுங்க, அவன் மேலே பேசுங்க. ரெட்டிப்பான நன்மை என் பிள்ளைக்கு உண்டு, 2 மடங்கு ஞானம் என் பிள்ளைக்கு உண்டு, 2 மடங்கு படிப்பு உண்டு, 2 மடங்கு அறிவு உண்டு என் பிள்ளைக்கு. நான் சொல்கிறேன், இந்த வருஷத்தில் 2 மடங்கு வரும். பிஸ்னஸில் சொல்கிறேன், பிஸ்னஸில் பாருங்கள், நிறைய லாஸ் ஆன மாதிரி இருக்கலாம் உங்கள் பிஸ்னஸ். ஆனால் 2025 உங்களுடைய பிஸ்னஸ் பாருங்கள், நீங்கள் இந்த வருஷத்து எண்டில் உங்களுடைய பிஸ்னஸுடைய டர்ன் ஓவரை எழுதி வைங்க. அடுத்த வருஷம் முடிக்கும் போது பாருங்கள், இந்த வருஷம் நீங்கள் 25 லட்சம் சம்பாதிச்சிருந்தீங்கன்னா அடுத்த வருஷம் 50 லட்சமாக வரும். உங்களுக்கு டபுள் ப்ரொமோஷன் வரும். ஹல்லேலூயா. பாருங்க, எலியா இருந்தார், கூட எலிசா இருக்கிறாரு. எலியா பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். எலிசா கூட இருக்கிறாரு. அப்போ எலியா பரலோகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி எலிசாக்கு தெரிஞ்சு போச்சு, இவர் பரலோகத்துக்கு போக போறாரு, இவரை விடக்கூடாது, கூடவே ஃபாலோ பண்ணிட்டு போறாரு. இப்போ கடைசி எண்டு இன்னும் கொஞ்சம் தான், மேலே போக போறாரு. எலியா கேட்குறாரு எலிசா கிட்ட, என்ன கேட்குறாரு, நான் போக போகிற பரலோகத்துக்கு உனக்கு என்ன வேணும் கேளு. எலிசா என்ன கேட்டார் தெரியுங்களா, உம்மிடத்தில் இருக்கிற ஆவியின் வல்லமை ரெட்டிப்பா எனக்கு வேணும். என்ன கேட்டாரு, ஆவியின் வல்லமை ரெட்டிப்பாய் வேணும். அப்போ என்ன சொன்னார் தெரியுங்களா, எலியா சொன்னார், கொடுக்கணும்னா கொடுத்துட்டு இருக்கலாம். எலியா நினச்சா என்ன பண்ணிருக்கலாம், கொடுக்கணும்னா சரிப்பா, நீ அப்படியே ஆகட்டும், உனக்கு வரட்டும், நீ எடுத்துக்கோ, நல்லா செய் ஊழியம் சொல்லிட்டு போய்க்கலாம். ஆனால் எலியா சொல்லவே இல்லை. எலியாக்கு மனசு இல்லை கொடுக்கறதுக்கு. என்ன சொல்கிறார் தெரியுங்களா, நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ பார்த்தா கிடைக்கும், பார்க்கலன்னா இல்லை. இதுதான் மனுஷங்கிட்ட நீங்கள் என்னதான் நாயா உழைச்சி ஓடா தேஞ்சா கூட கடைசியில் சாக போகிற நேரத்தில் கூட உங்களுக்கு கொடுத்துட்டு மட்டும் போக மாட்டான். இவன் தான் மனுஷன். ஆனால் நம்ம ஆண்டவர் அப்படி இல்லை. அவர் சொல்கிறாரு, நான் போய் பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை அனுப்புவேன், என் சால்வை வரும், உன் மேலே விழும், நீ வெயிட் பண்ணு அப்படின்னாரு. அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் இயேசுவுடைய எல்லா வரங்களும் ரெட்டிப்பான வல்லமை. எலியா கொடுக்கலங்க, அவ்வளோ சீக்கிரம் கொடுக்கல. எலியா வந்து ரொம்ப டஃப் பண்ணிட்டு போயிட்டாரு. கஷ்டப்பட்டு அந்த சுழல் காற்று அடிக்குது, இவருக்கு பார்த்தா தான் கிடைக்கல, கிடைக்காது, அதுதான் பிரமாணம். பார்த்தா தான் கிடைக்கும், எல்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு கண்ணை தூசி விழுந்தா கூட கண்ணை இப்படி திறந்து வச்சுதா, ஏன்னா பார்க்கலன்னா வரம் கிடைக்காது, பிரமாணம், லா, அதுதான். இல்லைன்னு சொல்லி பார்த்து அப்புறம் சால்வை விழுந்து பிடிச்சி. எலிசாவுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எலியா செஞ்ச மாதிரி 2 மடங்கு அற்புதங்கள் செஞ்சார். அது ஒரே ஒரு அற்புதம் கம்மியாகி போச்சு. எலியா 7 அற்புதம் செஞ்சார், எலிசா 13 செஞ்சிட்டாரு. 1 செய்யல, செத்துட்டார் எலியா. ஆனால் அந்த அற்புதம் நடந்துச்சு. எப்படி நடந்ததுன்னா, எலிசா செத்த உடனே எலிசாவை ஒரு கல்லறையில் வச்சுட்டாங்க, அடக்கம் பண்ணிட்டாங்க. அவர் மக்கி எலும்பாயிடுச்சு, அந்த தோல் சதெல்லாம் மக்கி எலும்பாயிடுச்சு. அந்த எலும்பு இருக்கிற கல்லறையில் அந்த பக்கம் ஒரு யுத்தம் நடக்குது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இன்னொரு தேசத்து ஜனங்களுக்கும் யுத்தம் நடக்கும்போது ஒருத்தருக்கு அடிபட்டுச்சு, செத்துட்டான். அடிபட்டு யுத்தத்தில் செத்துட்டான். அவனை வந்து வெட்டிட்டான், பழிக்க மாட்டான், செத்துட்டான். செத்து போன பணத்தை இவங்க தூக்கிட்டு போகிறாங்க யுத்தத்தில், ஊருக்கு திரும்பி போகிறாங்க யுத்தம் முடிஞ்சு. இந்த பணத்தை எங்கே போட்டு தூக்கின்னு போகிறதுன்னு சொல்லிட்டு, இங்கே ஒரு குகை இருக்குது, இந்த குகையில் போட்டுடலாம் இந்த பணத்தைன்னு சொல்லி தூக்கி போட்டாங்கல்ல. எலிசாவுடைய எலும்பு அதில் பட்ட உடனே அவன் உயிரோட எழுச்சிக்கினான். ஏன்னா எலிசா கேட்டது என்ன, உம்மிடத்தில் இருக்கிற ஆவியின் வல்லமை ரெட்டிப்பாய் வேணும். அது எப்போ ஃபில் ஆச்சு தெரியுங்களா, அந்த செத்து போனவன் எலும்பு பட்டு உயிரோட எழுச்சி உக்காந்துட்டான். செத்து போனவன் எலும்பு பட்டு உயிரோட எழுச்சி உக்காந்தான். கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றினார். நான் சொல்கிறேன், எலியாவை விட பெரியவர் இயேசு கிறிஸ்து. எலியாவை விட 1000 மடங்கு பெரியவர் இயேசு கிறிஸ்து. அவர் பரலோகத்துக்குள்ளே போய் நமக்கு ஒரு சால்வை போட்டிருக்கிறாரு, அதுதான் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் 2 சால்வை போட்டிருக்கிறாரு. இப்போ அவர் சொன்னார், இயேசு சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். அதோட நிறுத்தல, எலிசாவுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னதை நம்மகிட்ட கொடுத்துட்டாரு. அவைகளை பார்க்கிலும் அதிகமாய் செய்வான். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கை வச்சு சுகமாக்குனாரு, இயேசு துணியை தொட்டு சுகமானாங்க.
ஆனால் பேதுரு நடந்து போகும்போது நிழல் பட்ட சுகமானாங்க. அல்லேலூயா. அப்போ பாருங்க, அப்போ ரெட்டிப்பான வல்லமை கொடுத்தாரா கொடுக்கலீங்களா? டபுள் ப்ரொமோஷன். ஈசாக்குக்கு மல்லடியாக இருந்த ரெபேக்காலுக்கு ரெட்டை குழந்தை, சூமி போன கை, அதை கொடுத்து அந்த 2 மடங்கு ஆசீர்வாதத்தை தக்க வைக்க வச்சாரு. ஆவியின் ஆசீர்வாதம் எலிசா பெற்றுக்கொண்டது 2 மடங்கு ஆவியின் வல்லமை இப்போ நமக்கு ஆவியானவர் மூலமாக கொடுத்துருக்கிறார். ஆமென். அப்போது இந்த வருஷத்தில் உங்களுக்கு எல்லாமே 2 மடங்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். சில பேர் சொல்கிறேன், ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் இருக்கிறீங்க, ஆனால் குழந்தை வரும், 1 வராது, 2 வரும். பி கேர்ஃபுல். ஆமாம், பிஸ்னஸ் ரொம்ப டல்லாக இருக்குது, ஒன்றுமே இல்லை, இந்த வருஷத்தில் 2 மடங்கு பிளெஸிங் வரும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், டபுள் ப்ரொமோஷன், 2 மடங்கு ஆசீர்வாதம். ஆமென். இந்த வருஷம் ஃபுல்லாக நீங்கள் சொல்லணுங்க. என்ன சொல்லணும் தெரியுங்களா? இந்த 2025 ஒவ்வொரு நாளும் சொல்லுங்கள், ரெட்டிப்பான நன்மையை தருவார், இன்றைக்கே எனக்கு தருவார். ஒவ்வொரு நாளும் சொல்லுங்கள், டெய்லி சொல்லுங்கள். எப்பப்பெல்லாம் உங்களுக்கு பிளெஸிங் தேவைப்படுது அப்பெல்லாம் சொல்லுங்கள். சகரியா 9:12 மறக்கவே கூடாது. ரெட்டிப்பான நன்மை தருவார், இன்றைக்கே தருவார். ரெட்டிப்பான நன்மை தருவார், இன்றைக்கே தருவார். அப்படி சொல்லிக்கினே இருங்க. சுகம், பலன், ஆரோக்கியம், நீடித்தாயுள், சமாதானம், சந்தோஷம், வெற்றி, வாழ்வு, உயர்வு, ஆவிக்குரிய வாழ்க்கை எல்லாமே டபுள். ஆமென். அடுத்த வருஷத்தில் பாருங்க, நிறைய மிராக்கிள் உங்களுக்கு நடக்கும். உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் மூலமாக நடக்கும். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாங்களா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். சகரியா 9வது அதிகாரம் 12வது வசனத்தின்படி இரட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கு தருவேன் என்ற ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது அளந்து கொடுக்கிற தேவன் கிடையாது ஆண்டவரே. நீர் எங்களை ஆசீர்வதிக்கும் போது அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிற தேவன். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லும்பொழுது ஆண்டவரே, உங்கள் மடியில் அளந்து போடுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, நீங்கள் கொடுக்கிற அளவின்படி அல்ல, அதை விட அதிகமாக அளந்து போடுவார்கள். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாக நன்றாய் அளந்து போடுவார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கொடுக்கிறதெல்லாம் அதிகமாய் கொடுக்கிற தேவன், குறைவாக கொடுக்கிற தேவன் அல்ல. ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த 2025வது வருஷத்தில் ஆண்டவரே, இந்த வசனத்தை நாங்கள் பேசுகிறோம். ஆண்டவரே, சகரியா 9:12 படியே இந்த வருஷத்தில் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு இரட்டிப்பான நன்மை உண்டு என்று இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறோம். இரட்டிப்பான நன்மையை நாங்கள் சுதந்திரிக்கிறோம். இரட்டிப்பான நன்மையை ஒவ்வொரு நாளும் எங்கள் மேலே பேசுகிறோம். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் மேலே பேசுகிறோம். ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தின் மேலே பேசுகிறோம். எங்கள் பிஸ்னஸில் பேசுகிறோம். எங்கள் வேலை ஸ்தலத்தில் பேசுகிறோம். ஆண்டவரே, ஊழியத்தில் பேசுகிறோம். ஆண்டவரே, இரட்டிப்பான நன்மையை நாங்கள் எல்லா இடங்களையும் டிக்ளேர் பண்ணுறோம். ஆண்டவரே, இந்த வருஷத்தில் 2 மடங்கு ஆசீர்வாதம். இதுவரைக்கும் ஆண்டவரே, எல்லாம் எதெல்லாம் பெண்டிங்கில் இருந்ததோ, எதெல்லாம் கிடைக்காம இருந்ததோ, தடைப்பட்டு இருந்ததோ, அதை எல்லாவற்றையும் நாங்கள் ரிலீஸ் பண்ணுகிறோம். இயேசுவின் நாமத்தில் 2025வது வருஷத்தில் முதல் நாளில் நாங்கள் ரிலீஸ் பண்ணுகிறோம். ஆண்டவரே, சுதந்திரிக்கிறோம். 2 மடங்காக டிக்ளேர் பண்ணுறோம், சுதந்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாளில் இந்த புது வருட ஆராதனை வந்து கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. உங்களுடைய நல் வார்த்தைகள் இந்த வருஷத்தில் ஒவ்வொரு நாளும் நிறைவேறட்டும். தொடர்ந்து அப்பா உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகளை பலப்படுத்துங்க. துதிகன மகிமை மாட்சிமைகளை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களே மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தாவினுடைய அன்யோன்யமும் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் வழிநடத்தலும் இப்பொழுதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை வரையிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.